பூஜை ஆரம்பிச்சிடலாம். விளக்கேத்துவாங்க. அத்தை நீங்க மீனா விளக்கத்துங்க. இல்ல மாப்பிள்ள, நான் எப்படி? அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, நீங்களே எனக்கு அம்மா தான். உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நீங்க ஏத்துங்க. மீனா வா, விளக்கேத்து. இந்தாங்கம்மா, ஏத்துங்கம்மா. சாமியே ஹரிகர சுதனே, வில்லாளி வீரனே, 18ஆம் படி நாயகனே, கன்னிமுல கணபதி பகவானே, பாபரின் தோழனே, புலிப்பால் கொண்டு வந்த புண்ணிய மூர்த்தியே, 18ஆம் படி நாயகனே, சாமியே ஹரிகர சுதனே, வில்லாளி வீரனே, ஆரியங்காவு ஐயனே, ஏண்டா சாமியே அன்னதான பிரபுவே, ஆபத் பாந்தவனே, 18ஆம் படி நாயகனே, புலிப்பால் கொண்டு வந்த புண்ணிய மூர்த்தியே, ஹரிகர சுதனே, வில்லாளி வீரனே, வீரமணி கண்டனே, ஆரியங்காவு ஐயனே, 18ஆம் படி நாயகனே. நன்றி. பரவாயில்ல. மலைக்கு போறதுக்கு முன்னாடி நீ தான் வந்து வழியை போன்னு நினைச்சேன். சாரி மீனா. இப்ப நீங்க சாமி அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதான் வந்துட்டேன்ல. இங்க வந்தது சரி, நான் மலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நம்ம வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது என் ஆசை, அதுக்கு மேல உன் விருப்பம். நீ வந்துட்டேன்னா நான் சந்தோஷப்படுவேன். சாமி கற்பூரம் காட்டிடலாம். சரிங்க சாமி. இந்தாங்க. மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, நல்லபடியா மலைக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நம்மளே நம்பிக்கை தானே எல்லாம். பாப்போம். சாமியே சரணமையப்பா, ஹரிகர சுதனே, சரணமையப்பா, 18ஆம் படி நாயகனே, சரணமையப்பா, இருமுடி பிரியனே, சரணமையப்பா, எரிமேலி சாஸ்தாவே, சரணமையப்பா, நித்திய பிரம்மச்சாரியே, சரணமையப்பா, பேட்டை துள்ளும் பேரருளே, சரணமையப்பா, சாந்தி தரும் பேரருளே, சரணமையப்பா, சாமியே ஐயப்பா, சாமியே ஐயப்பா, சாமியே ஐயப்பா, சாமியே ஐயப்பா, ஐயப்ப சரணம், சாமி சரணம், சாமி சரணம், ஐயப்ப சரணம், எங்களப்பா ஐயப்பா, ஏழையப்பா எங்களப்பா ஐயப்போ, சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. என் மேல எவ்வளவு அன்பா இருக்காரு, ஆனா நான் அவர்கிட்ட ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டு இருக்கேன். என் பாவத்துக்கு அவர் எதுவும் பண்ணிடாத சாமி, அவர் நல்லபடியா மலைக்கு போயிட்டு வரணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சென்னையில இருக்க நல்ல ஹோட்டல்ஸ் பத்தி வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ டி நகர்ல இருக்க புது ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்க சாப்பிட்டதுலயே இதுதான் ஒஸ்டான ரெஸ்டாரண்ட். என்ன மேடம் இப்படி சொல்றாங்க? வெயிட் பண்ணுங்க, கேப்போம். எந்த ஃபுட்டையும் வாயிலேயே வைக்க முடியல, எந்த டேஸ்டும் இல்ல, சிக்கன் எல்லாம் சரியா வேக கூட இல்ல. ஆனா இந்த ரெஸ்டாரண்ட்ல பிரைஸ் மட்டும் ரொம்ப அதிகமா வச்சு விக்கிறாங்க. இங்க வந்து காசை ஸ்பெண்ட் பண்றது வர்த்தே இல்ல. நல்லதானே இருக்கு. ஆமா, ரொம்ப டேஸ்டா தான் இருக்கு. இவங்க என்ன எப்படி சொல்றாங்க ஏன்னு தெரியலையே. பயங்கரமா ஸ்கேம் பண்றாங்க. ஒன் ஆஃப் த worst எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. இந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் யாருமே வந்துராதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஃபுட் ரிவ்யூ பண்ற சேனல்ல இருந்து வந்திருக்கோம். என்ன ஃபுட் இது? உப்பு காரம் டேஸ்ட்னு எதுவுமே இல்ல. சிக்கன் கூட ஒழுங்கா வேகல. காசு மட்டும் வாங்குறீங்கல்ல, அதுக்கேத்த ஃபுட் கொடுக்க மாட்டீங்களா? இவ்வளவு மோசமான ஃபுட் நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. என் மொபைலை கொடுங்க. ஏங்க என் மொபைலை கொடுங்க. ஏங்க முதல்ல என் மொபைலை கொடுங்க. எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இல்லன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? நாங்க எல்லாம் கரெக்ட்டா தான் செக் பண்ணி ரிவ்யூ போடுறோம். கிடைச்சிங்க. உங்களை இங்க யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீது தானே உங்களை இங்க அனுப்புனது. லாஸ்ட் வீக் தான் உங்க ரெஸ்டாரண்ட் பத்தி நல்லா பிரைஸ் பண்ணி வீடியோ போட்டீங்கல்ல. அது அந்த ஹோட்டலோட ஃபுட் நல்லா இருக்கு. ஃபுட் நல்லா இருக்கா இல்ல அவ காசு கொடுக்கறது நல்லா இருக்கா? காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ற ஆளுங்க நீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்ல காசு வாங்குறீங்க, இப்ப நல்லா இல்லன்னு சொல்லி காசு வாங்குறீங்கல்ல? தினேஷ் எடுத்துட்டீங்கல்ல? பக்கவா எடுத்துட்டேன் மேடம். நீங்க மட்டும் வீடியோ எடுக்கல, நாங்களும் தான் எடுத்திருக்கோம். நீங்க வந்து உட்கார்ந்து ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரம் வரைக்கும் ருசிச்சு சாப்பிட்டது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் சிக்னல் கொடுத்துக்கிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அது அப்படியே அப்லோட் பண்ணிடலாமா? சூப்பர் மேடம். என்னடா நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு பார்த்தேன், முன்னாடியே இதெல்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா? நம்ம ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவ வெளியில இருந்து நம்மளே பாத்துட்டு இருக்கும்போது நம்ம தான் குமார் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏங்க நீங்க வீணா பழி போடுறீங்க. அப்ப ஓகே, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்.
இந்த மாதிரி என்னோட ரெஸ்டாரண்ட் ரெபுடேஷனை கெடுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேஸ் ஃபைல் பண்றேன். ப்ளீஸ் மேடம், போலீஸ்க்கு கால் பண்ணிடாதீங்க. ஓகே மேடம். நீங்க எடுத்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ரிவ்யூ கொடுக்கறத பார்த்து என்கிட்ட இருக்கிற உங்க வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேன். சாரி மேடம், இனிமே இந்த பக்கமே வர மாட்டோம். போங்க. போலாம். ஹலோ, சாப்பிட்டதுக்கு காசு தர மாட்டீங்களா? தினேஷ், எவ்வளவு ஆச்சு? 1500 ஆச்சு மேடம். சூப்பர் மேடம், 2 பேரும் ஓட விட்டீங்க. லாயலான கஸ்டமர்ஸ் இருந்தா போதும். இவங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். போய் ஒர்க் பண்ணுங்க. ஓகே மேடம். அவங்க 2 பேரையும் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புனா அவங்க கிட்ட இருந்து என்ன அப்டேட்டும் இல்லாம ஸ்ருதி கால் பண்றா. சொல்லுங்க ஸ்ருதி. ஹாய் நீத்து, குட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போல. வாட்? அதான் என் ரெஸ்டாரண்ட் பத்தி தப்பா ரிவ்யூ வரப்போது நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கியா? என்ன சொல்றீங்க ஸ்ருதி? எனக்கு ஒன்னும் புரியல. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்க வேணாம் நீத்து. 2 ஃப்ராடுங்க என் ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புனல. என்ன? நான் யாரையும் அனுப்பலையே. நீ தான் அனுப்புன எனக்கு நல்லா தெரியுமா. கொஞ்சம் புத்தி இருக்கிற ஆளுங்களை அனுப்பியிருக்கலாம். ஆனா நான் லைட்டா மிரட்டினதுக்கே ஓடி போயிட்டாங்க. அட்லீஸ்ட் நல்லா ஃபேமஸா இருக்கிற ஆளுங்களையாவது நீ காசு கொடுத்து அனுப்பியிருக்கலாம். உனக்கும் அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கு போல. ஸ்ருதி, இப்படி மரியாதை இல்லாம பேசாதீங்க. நீ பண்ற வேலைக்கு இந்த மரியாதையே போதும். நீ சொல்லிதான் அந்த 2 பேர் என் ரெஸ்டாரண்ட் பத்தி தப்பா ரிவ்யூ பண்ண வந்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் போலீஸ்க்கு போவேன்னு மிரட்டின உடனே அவங்க பயந்து ஓடிட்டாங்க. என்ன நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? என்ன சத்தமே இல்ல? பயப்படாத, நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்னோட மோட்டிவ் உன் வேலையை கெடுக்கிறதோ இல்ல உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதோ இல்ல. என் ரெஸ்டாரண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். ஸ்ருதி, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரவி கிட்ட இந்த மாதிரி நடிக்கிறதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பாவம், அவன் ஒரு இன்னசென்ட், உன்னை நம்பிட்டு இருக்கான். நீ பண்ண வேலை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவனே உன் ரெஸ்டாரண்ட் விட்டு வந்துருவான். ஸ்ருதி, நான் சொல்றது கொஞ்சம். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் என் வேலையை மட்டும் பாக்குறேன். தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. என் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண வைக்கிறேன்னு லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணி உன் ரெஸ்டாரண்ட் நீயே க்ளோஸ் பண்ணிக்க போற. சீக்கிரமே இது நடக்கும். ரவியும் என்கிட்ட வருவான். நீ என்ன பண்ணாலும் என் ரெஸ்டாரண்ட் உன்னால க்ளோஸ் பண்ண முடியாது. ஆனா நீ ட்ரை பண்ணிட்டே இரு. எனக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். சோ கீப் அப் தி பேட் வர்க், ஓகே? நீத்து, சொல்லுங்க ரவி. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. ஏதாவது புது ஆர்டர் எடுக்கிறீங்களா? அதுல ஏதாவது ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இல்லங்க, உங்க ஃபேஸ பார்த்தாலே தெரியுது நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு. எதா இருந்தாலும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்ல கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். ஓஹோ. அதான் ஃபேமிலி இஷ்யூஸ் தான், மத்தபடி எதுவும் இல்ல. ஃபேமிலின்னு வந்துட்டாலே இஷ்யூஸ் இருக்க தானே செய்யும். எங்க வீட்ல எல்லாம் தினமும் ஒரு பஞ்சாயத்து நடக்கும். ஆனா அப்படி அப்படியே சரியாயிடும். உங்க ப்ராப்ளமும் சரியாயிடும். நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. ஓகே ரவி, தேங்க் யூ. கேரி ஆன். ஓகே. அந்த 2 பேரும் இப்படி சொதப்பிட்டாங்க. இவ வேற ரொம்ப திமிரா பேசுறா. என்ன ஆனாலும் சரி, ரவியை இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு போக விடவே கூடாது. ஆமா, உள்ளவா. ஏய், நினைச்சா போற நினைச்சா வர என்ன வீடா என்ன? ஆஹா, இவள எதுவும் சொல்லக்கூடாது. இவ போனதுல இருந்து ரோகிணி சமைச்சா சாப்பிடவே முடியல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவ சமைக்கிறத சாப்பிட்டா ஒரேடியா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்க வேண்டியதுதான். சரி சரி, வந்துட்டேல, வா வா. என்ன இவ திடீர்னு வந்து நிக்கிறா? அப்பாடா, இன்னைல இருந்து நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். வா. ஹாய் மீனா, வெல்கம் பேக். திரும்ப எப்ப வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க எல்லாமே எனக்கு ஒரே போரா இருந்துச்சு. நான் தினம் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டேன். ஏன், என்னாச்சு? நம்ம வீட்ல செய்யறத சாப்பிடுறதுக்கு என் ரெஸ்டாரண்ட் ஃபுட் எவ்வளவோ மேல். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் ரோஹிணி சமைச்சா எப்படி இருக்கும்னு தெரியும்ல. வாங்க, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரவி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நீ. பட் உங்க அம்மா பண்ணது மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். என்ன இப்படி சொல்றீங்க? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஸ்ருதிக்கு மட்டும் சிக்கன்ல ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்திருக்காங்க. எனக்கு சொல்லி தரவே இல்ல. நீங்க வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது எப்படி முடியும்? நான் தான் உங்ககிட்ட பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டேன்ல. பரவாயில்ல அண்ணி, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. நீங்க பண்றது கூட சூப்பரா இருக்கும். எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாது ரவி. அண்ணி, நீங்க இங்க இல்லாம இருந்தப்பதான் உங்க சமையலோட அருமையே எனக்கு தெரிஞ்சது. நீங்க செஞ்சது எனக்கு சொல்லி கொடுத்தா கூட ஓகே. வேணாம் மீனா, இவனுக்கெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க. அவன் அந்த நீத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த டிஷ்ஷை குக் பண்ணி அவ ரெஸ்டாரண்ட் டெவலப் பண்ணி விட்டுடுவான். மீனா, அது காப்பி ரைட்ஸ் படி உங்க ரெசிபி.
அத நீங்க தான் வச்சுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. அண்ணி அப்படிலாம் இல்ல, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. நோ மீனா, வேண்டாம். அண்ணி நீங்க சொல்லி கொடுங்க. நோ நோ அண்ணி, நோ, நீங்க எனக்கு சொல்லி மீனா கொடுத்தா வேண்டாம், ஆகணும். மீனா இல்லைன்னா வேண்டாம். ஏய் ரவி, இப்பதான் மனசு மாதிரி மீனா வீட்டுக்கு வந்திருக்கா. வந்த உடனே சமையலை பத்தி பேசணுமா? இப்ப பேசாதீங்க, அப்புறம் பேசுங்க. நீ வந்ததுல எனக்கு சந்தோஷமா. சரி சரி, ஆளாளுக்கு பேசிட்டே இருக்காதீங்க. அவ வந்ததே லேட்டு, எனக்கு வேற பசிக்குது. விடுங்க, அவ போய் சமைக்கட்டும். தேவதியா, இந்த 2 நாளா மீனா இல்லாம தானே சாப்பிட்டேன். மீனா வந்த உடனே சமைக்க சொல்றதுலயே குறுக்கோளா இருக்கிறேன். அவ வரலன்னா என்ன பண்ணிருப்பேன்? அவ வரலன்னா என்ன பண்றது? இருக்கிறத சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அப்ப சரி, இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிறத சாப்பிட்டுக்க. இல்ல மாமா, நான் சமைக்கிறேன். ஆமா மீனா, ஆண்டி ரோஹிணி சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுங்கறாங்க. அப்படிலாம் இல்லம்மா, நீ ஒரு மாதிரி நல்லாதான் செய்யற. ஆமா, ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா சாப்பிடுற மாதிரி இருக்காது. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் என்ன டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் நல்லா பண்ணுவாங்க. நான் பியூட்டிஷியன், சின்ன வயசுல இருந்தே நான் சமைச்சது கிடையாது. மீனாவுக்கு பூ கட்டவும் தெரியும், ஆனா குக் பண்றதுக்கும் தெரியும். அது பெரிய விஷயம் தானே. இந்த மாதிரி மல்டி டேலண்ட்லாம் சில பேர்கிட்ட தான் இருக்கும். டேய், மல்டி டேலண்டா? சமைக்கிறது, பூ கட்டதெல்லாம் மல்டி டேலண்டா? இதெல்லாம் वीडियो बन रही है। इतनी खूबसूरत है। हेलो गाइस, बोले बाबा तो आना रे, अब आ रहे देख लिए। कालिदास। तो हेलो गाइस, आज हम भारत माता मंदिर, भारत माता मंदिर है। जाना भाई, मैंने तो ये हम आ गए वहाँ जहाँ पहले घूम रहे थे। जाना कहाँ था? हाँ, बिना रियलिटी में था। ले मेरा फोटो लेना है।